आपकी पुरानी परंपरा रही है, आप हमेशा लोकतंत्र के लिए लड़े हो। आजादी से पहले 103 साल पहले यहाँ की जनता ने, यहाँ के किसानों ने आंदोलन किया। காங்கிரஸ் கட்சியின் நீண்டகால வெற்றி தொகுதியான ரேபரேலியில் இந்த முறை இந்தியா கூட்டணியின் பிரதமர் முகமாக அறியப்படும் ராகுல் காந்தி போட்டியிடுவதால் ரேபரேலி தொகுதி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராகுலின் தங்கையுமான பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சமீபத்தில் அவர் பிரச்சாரம் செய்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக பிரியங்காவின் வாகன பேரணியுடன் வந்த ஜெனரேட்டரும் நீண்ட நேரம் வேலை செய்ததால் எரிபொருள் தீர்ந்து போய் நின்றது. இதனால் மின் விளக்குகள், மைக், ஸ்பீக்கர்கள் உள்ளிட்ட சாதனங்கள் இயங்கவில்லை. இதனால் பிரியங்கா பிரச்சாரம் செய்த அப்பகுதி முழுதும் இருள் சூழ்ந்தது. இருப்பினும் பிரியங்கா அசரவில்லை. வாகனத்தின் மீது ஏறி நின்றபடி பெருங்குரல் எடுத்து மக்கள் மத்தியில் உரக்க உரையாற்றினார். பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அங்கு திரண்டிருந்த மக்கள் அனைவரும் தங்களது மொபைல் போன் லைட்டை ஆன் செய்து அவ்விடத்தை ஓரளவு வெளிச்சமயமாக்கினர். பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டி இந்திய ஜனநாயகத்தையும் மக்களையும் அவர்களிடமிருந்து மீட்க பிரியங்கா காந்தி காட்டி வரும் இந்த தீவிரம் பாஜகவினரை அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது.